ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10த் இங்கிலீஷ் யூனிட் 3ல உள்ள கிராமர் டென்ஸ் தான் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு கன்டினியூஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன். அஃபர்மேட்டிவ் சிங்குலர் இருக்கு, ப்ளூரல், அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு, இன்ட்ரோகேட்டிவ் இல்ல. ஐ வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். நான் நேத்தைக்கு இந்த நேரத்துல பாட்டு பாடிட்டு இருந்தேன். யூ ஆர் சிங்கிங் வென் ஐ வாஸ் பிளேயிங். நான் விளையாடிட்டு இருக்கச்சுல நீ வந்து பாட்டு பாடிட்டு இருந்த. ஷி ஆர் ஹியர் இட் வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். அவளோ அல்லது அவனோ அல்லது அது நேத்தைக்கு இந்த நேரத்துல பாட்டு பாடிட்டு இருந்து. ப்ளூரல் என்ன பாத்தீங்கன்னா, வி வேர் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். நாங்க நேத்தைக்கு இந்த நேரத்துல பாட்டு பாடிட்டு இருந்தோம். யூ வர் சிங்கிங் வென் ஐ வாஸ் பிளேயிங். நீ வந்து அதே சேஞ்சஸ் தான், அதே இதுதான், நோ சேஞ்சஸ். நீ வந்து நான் விளையாடச்சுல பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஷி ஆர் ஹியர் இட் இடத்துல தே போடணும், வாசுங்கிற இடத்துல வேர் போடணும். அப்போ வந்து எஸ்டர்டே அந்த டைம் இல்ல. அப்ப இது எஸ்டர்டேங்கிற இது இல்ல. இது மாதிரி இந்த கன்டினியூஷன் தான் இருக்கு. அப்போ என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, தே வர் சிங்கிங் வென் ஐ வாஸ் பிளேயிங். அவங்க வந்து நான் விளையாடிட்டு இருக்கச்சுல பாட்டு பாடுனாங்க. நெகட்டிவ் எப்படி எழுதுவோம்? ஐ வாஸ் நாட் சிங்கிங். நான் பாட்டு பாடல. யூ வேரன்ட் சிங்கிங். நீ பாட்டு பாடல. ஷி ஆர் ஹியர் இட் வாசன்ட் சிங்கிங். அதுவோ அல்லது அவளோ அல்லது அவனோ பாட்டு பாடவே இல்ல. யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, to express a state or a action that was continuing at a certain point of time in the past. இந்த பாஸ்ட்ல உள்ள ஒரு certain timeல ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், வி ஆர் டெக்கரேட்டிங் த ஹவுஸ் ஃபார் பர்த்டே பார்ட்டி இந்த மார்னிங். மார்னிங்ல வந்து நாங்க வந்து இந்த மார்னிங் மட்டும் தான் நாங்க டெக்கரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணல. அதாவது ஒரு செர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொல்றாங்க, நாங்க மார்னிங் வந்து இந்த வீட்டை வந்து பர்த்டே பார்ட்டிக்காண்டி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் that was in progress in the past. பாஸ்ட்ல வந்து நடந்துட்டு இருந்த அது ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணச்சுல பாஸ்ட்ல இருந்து ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் in the progress at some point of time in the past when another event took place. அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, அது சம்டைம் ஒரு பாஸ்ட்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமையும் வேற ஈவெண்ட்டும் சேர்ந்து நடக்குது. அப்படிங்கிற இடத்துல இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஷி வாஸ் குக்கிங் வந்து கெஸ்ட் அரைவ். அவ வந்து சமைச்சிட்டே இருந்தா, அப்போ திடீர்னு வந்து கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டு டிஸ்கிரைப் டூ ஆர் மோர் ஆக்ஷன் கண்டினியூங் அட் த சேம் டைம். ஒரு டைம்ல ரெண்டு அல்லது நிறைய ஆக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, while I was watching டிவி he was sleeping. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அவன் வந்து படுத்து உறங்கிட்டு இருந்தான். அப்போ ரெண்டு ஆக்ஷன் ஒரே டைம்ல நடக்குது. டு இண்டிகேட் a frequently repeated action or persistent habit in the past. frequent ஒரு ஆக்ஷன் ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கு, அல்லது பாஸ்ட்ல வந்து இந்த ஹேபிட் வந்து நான் கடைப்பிடிச்சிட்டே இருந்தேன். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, நிதிஷ் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் ஆர் த அதர். எதையோ பத்தி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட், தேர்ட் பர்சன் இருக்கு. அஃபர்மேட்டிவ், சிங்குலர், ப்ளூரல் இருக்கு. நெகட்டிவும் இல்ல, இது இன்ட்ரோகேட்டிவும் இல்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்னன்னா சிங்குலர் இருக்கு. ஐ ஹேட் ஆல்ரெடி சங். நான் ஆல்ரெடி பாட்டு பாடிட்டேன். யூ ஹேட் ஆல்ரெடி சங். நீ ஆல்ரெடி பாட்டு பாடிட்ட. ஷி ஆர் ஹியர் இட் ஹேட் ஆல்ரெடி சங். அவளோ அல்லது அவனோ அல்லது அது ஆல்ரெடி பாட்டு பாடிட்டு. வி ஹேட் ஆல்ரெடி சங். நாங்க ஆல்ரெடி பாட்டு பாடிட்டோம் ப்ளூரலுக்கு. யூ ஹேட் ஆல்ரெடி சங். இது நோ சேஞ்சஸ், அதே தான் வருது. தே ஹேட் ஆல்ரெடி சங். இந்த இடத்துல ஷி ஆர் ஹியர் இட்டுங்கிற இடத்துல தே போட்டுறோம். அப்ப அவங்க ஆல்ரெடி பாட்டு பாடியாச்சு. முடியுது. யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் another ஆக்ஷன் பிகின் இன் த பாஸ்ட். ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்த செகண்ட் அடுத்த ஆக்ஷன் வந்து தொடங்கிட்டுனா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹீ ஹேட் அப்பீல் டு த மேனேஜர் ஃபார் அ வீக்ஸ் லீவ் பிஃபோர் ஐ ரீச்ட். அவன் வந்து
மேனேஜர்ட்ட அப்பீல் பண்றான். என்ன சொல்றான்னா, "எனக்கு இந்த வீக் வந்து லீவ் வேணும்" அப்படின்னு சொல்றான். நான் அரைவ் ஆகும் முன்னாடி அவன் இந்த வேலைய சொல்லி முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் ஆர் ஈவென்ட் விச் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஆக்ஷன் அல்லது ஈவென்ட் வந்து தொடங்கி முடிஞ்சிட்டுன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? Example, by 11 a.m., all the students had left the school campus after the Independence Day celebration. Independence Day celebration முடிஞ்சிட்டு 11 மணிக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முடிஞ்ச அடுத்த செகண்டே கிளம்பிட்டாங்க, ஸ்கூல் கேம்பஸ் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டு டிஸ்கிரைப் an action in the past which had become the cause of another action. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல வந்து தொடங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஆக்ஷன வந்து கன்டின்யூ ஆயிட்டுருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு காசா இருக்கு. மத்த ஆக்ஷன் தொடங்குறதுக்கு ஒரு காசா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவோங்க. டு டிஸ்கிரைப் an action in the past using the time adverbial such as already, since, before, etc. டைம் அட்வர்பியல் வந்து ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ட குறிக்கக்கூடிய டைம் அட்வர்பியல் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி, சின்ஸ், பிஃபோர் எல்லாம் வருது. To express an unfulfilled action in the past and unfulfilled wish in the past. நடக்க நம்ம ஃபுல்ஃபில் ஆகாத ஆக்ஷனோ, பாஸ்ட்ல நடந்து ஃபுல்ஃபில் ஆகாத ஆக்ஷனோ, ஃபுல்ஃபில் ஆகாத வி அ விஷோ அப்படி இருந்துச்சுல, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, "இஃப் ஐ ஹேட் இன்ஃபார்ம்ட் ஹர், ஷி வுட் ஹேவ் வெயிட்டட் ஃபார் மீ. ஆர் ஐ விஷ்ட் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப்." அப்ப என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒருவேளை நான் இத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா, அவ வந்து வெயிட் பண்ணியிருப்பா. நான் அவனுக்காண்டி வெயிட் பண்ணணும்னுட்டு நான் இது அவள்ட்ட சொல்லியிருந்தேன்னா, அவ வந்து வெயிட் பண்ணியிருப்பா. கண்டிப்பா வெயிட் பண்ணியிருப்பா. அது நடந்து முடிச்ச விஷயம். நம்ம வந்து விஷ் பண்ண அ மேபி இத சொல்லியிருந்தேன்னா ஒரு வேள சொல்லியிருந்தேன்னா, நான் இது நடந்திருக்கும் அப்டின்னுட்டு அவ நெனைக்கிறா. இன்னொரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் தட் ஜாப். ஜாப் ஆஃபர் முடிஞ்சிட்டு, அப்ப அவ வந்து ஜாப் ஆஃபர் முடிஞ்ச பிறகு அவ வந்து, நான் வந்து இந்த ஜாப் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு இவ்ளோ கிடைச்சிருக்கும்னுட்டு அவ யோசிச்சிருக்க வேண்டியது இல்ல பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப். நான் ஒரு வேள இந்த ஜாப் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்டின்னுட்டு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த டென்ஸ வந்து யூஸ் பண்றோம். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்குது, செகண்ட், தேர்ட் பெர்சன் இருக்குது, அஃபர்மேட்டிவ் சிங்குலர் மட்டும் இருக்குது, சிங்குலர், ப்ளூரல் மட்டும் இருக்குது. வேற எதுவும் இல்ல. நெகட்டிவா இல்ல, இன்ட்ரோகேட்டிவா இல்ல. அப்ப வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர்ல என்னன்னா, ஐ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 ஹவர்ஸ் எஸ்டர்டே. நேத்தைக்கு நான் 2 மணிக்கூறா நான் வந்து பாட்டு பாடிட்டே இருந்தேன். யூ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 ஹவர்ஸ் எஸ்டர்டே. நேத்தைக்கு நீ 2 மணிக்கூறா பாட்டு பாடிட்டே இருந்த. ஷி ஆர் ஹி ஆர் இட் ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 ஹவர்ஸ் எஸ்டர்டே. நேத்தைக்கு அவளோ அல்லது அவனோ அல்லது அதுவோ 2 ஹவர் 2 ஹவர்ஸ் சாலிடா நேத்தைக்கு பாட்டு பாடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ப்ளூரல் என்ன அப்படின்னா, வி ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 ஹவர்ஸ் எஸ்டர்டே. நாங்க வந்து நேத்தைக்கு 2 மணிக்கூறா பாட்டு பாடிட்டே இருந்தோம். இதுல அதே மாதிரி தான், யூ ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் 2 ஹவர்ஸ் எஸ்டர்டே. நீ நேத்தைக்கு 2 மணிக்கூறா பாட்டு பாடிட்டு இருந்த. ஷி ஆர் ஹி ஆர் இட்க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, தே போடணும். அப்போ அவங்க நேத்தைக்கு 2 மணிக்கூறா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. யூசஸ் என்னலாம் பார்த்தீங்கன்னா, டூ டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் தட் ஹேட் பீகன். பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் வந்து தொடங்கியிருக்கு. அண்ட் ஹேட் பீன் கோயிங் ஃபார் ஆன் சம் டைம் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் டுக் பிளேஸ். பாஸ்ட்ல வந்து ஒரு ஆக்ஷன் தொடங்கியிருக்கு. கொஞ்ச நேரமா போயிட்டுருக்கு. அனதர் ஆக்ஷன் தொடங்க முன்னாடி அது முடியுது. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, மாஹி அண்ட் ராகவ் ஹேட் பீன் ஆர்கியூயிங் வித் ஈச் அதர் வென் தேர் மாம் அரைவ்ட். மாஹியும் ராகவும் ஒரு விஷயத்துக்காண்டி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்த பிறகு கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டு டிஸ்கிரைப் an action that had been going on for some time in the past. பாஸ்ட்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன். அது கொஞ்ச நேரமா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, the students had been practicing for the last couple of weeks. ஏதோ ஒரு செ ஆ இப்போ ஒரு ட்ராமா வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ட்ராமாக்காண்டி அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஐ டேஷ் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். பிராக்கெட்ல வந்து கோ நெட்டு கொடுத்துருக்கு. கோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வென்ட் நெட்டு போடணும். ஐ வென்ட் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட். நான் வந்து அவ இடத்துக்கு வந்து ந நான் நடந்தே போனேன் அவ இடத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க.
The children dash in the ground when the teacher arrived. பிராக்கெட்ல ப்ளே இருக்கு. அப்போ என்ன போடணும்? வேர் பிளேயிங். அவங்க சில்ட்ரன் வந்து டீச்சர் வந்து அரைவ் பண்ண சில சில்ட்ரன் விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து டீச்சர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. தே டேஷ் ஹிம் when the manager arrived. அப்போ பிராக்கெட்ல என்ன போடுறாங்க? ரிக்வெஸ்ட். வேர் ரிக்வெஸ்டிங் எழுதணும். தே were requesting him when the manager arrived. அவங்க வந்து மேனேஜர் அரைவ் ஆகும் முன்னாடி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த காரியத்தை செய்யிட்டு. அப்போ திடீர்னு மேனேஜர் வந்து வந்துட்டாங்க. இஃப் யூ டேஷ் ஹார்ட் யூ வில் யூ வுட் ஹாவ் ஒன் த ரிலே மேட்ச். பிராக்கெட்ல ஒர்க் இருக்கு. அப்ப என்ன ஃபில் பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் நீட்டு ஃபில் பண்ணணும். நீ வந்து ஹார்டா இன்னும் கொஞ்சம் ஹார்டா உழைச்சிருந்தனா நீ வந்து இந்த ரிலே மேட்சை கண்டிப்பா ஜெயிச்சிருப்ப அப்படி சொல்றாங்க. ஜோனா அண்ட் ஜாய் டேஷ் ஆல்ரெடி டேஷ் ஃபார் ஊட்டி வித் அதர்ஸ் ரீச் த ஸ்டேஷன். பிராக்கெட்ல வந்து லீவ் இருக்குது. நம்ம என்ன எழுதணும்? ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். இதுல ஆல்ரெடி இருக்குது கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஹேடும் லெஃப்டும். ஜோனும் ஜாயும் வந்து ஊட்டிக்கு வந்து ஆல்ரெடி வந்து போய் சேர்ந்துச்சு. மத்தவங்க ஸ்டேஷன்ல தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான்சி இது வி ஆல் டேஷ் இன் த கொயர் லாஸ்ட் வீக். பிராக்கெட்ல சிங் இருக்கு. நம்ம என்ன ஃபில் பண்ணணும்? சாங் ஃபில் பண்ணணும். நாங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீக் இந்த கொயர்ல வந்து பாட்டு பாடியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான்சி டேஷ் ஃபார் ஹெல்ப். பிராக்கெட்ல ஆஸ்க் இருக்கு. அப்ப என்ன எழுதணும்? ஆஸ்க் எழுதணும். நான்சி வந்து ஹெல்ப் உதவிக்காண்டி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. the people dash for the train. பிராக்கெட்ல வெயிட் இருக்கு. நம்ம எழுத வேண்டியது வெயிட்டட். the people waited for the train. அப்போ அதாவது ட்ரெயின் வர்றதுக்காண்டி பீப்புள் வந்து மக்கள் காத்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு அர்த்தம். மிச்சத்தை நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். தேங்க்யூ.